ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது பகுதியில் இன்று அற்புதமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். பொதுவாக தங்களுடைய அனுபவங்களை சிறந்த எழுத்தின் மூலம் வெளிப்படுத்துபவர்கள் பலர் உலகெங்கும் பரவியிருக்கிறார்கள். இது ஒரு பெண்மணியின் சொந்த கதை. தன்னுடைய அனுபவத்தை அழகான வரிகளில் அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஜி உமன்ஸ் தமிழ் சேனலில் வரக்கூடிய பதிவுகள் அனைத்துமே முறையாக பரிசீலிக்கப்பட்டு உண்மையா என்றும் அது ஒரு கதையாக இருந்தால் கூட மனதை தொட்டால் அதை பதிவு செய்கிறோம். உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய 40 வயதை கடந்த அத்தனை பெண்மணிகளும் சந்திக்க போற ஒரு பிரச்சனையை பற்றிய ஒரு பதிவைத்தான் அந்த பெண்மணி அழகாக பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பதிவை என் குரலில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்மணிக்கு இது உதவி செய்தால் இந்த பதிவுக்கான உண்மையான பலனை பெற்றதாக ஆகும். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவை நீங்கள் ஃபார்வர்ட் செய்தால் மிகவும் நல்லது. இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். அந்த பெண்மணியின் பதிவு காலம் காலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய குதிகால் வலிக்கான நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அந்த பெண்மணி சொல்கிறார், காலை 6 மணிக்கு என் பால்கனியில் நின்னுக்கிட்டு 12 பேர் என் அப்பார்ட்மெண்ட்டை கடந்து போறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த குழுவை ஆரம்பிச்சது நான் தான். இப்போ அந்த குழுவில் நான் இல்லை. எனக்கு 55 வயது. 8 வருஷத்துக்கு முன்னாடி புனேல இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்தேன். எனக்கு யாரையும் அப்பொழுது தெரியாது. என் கணவர் காலை 7:30 மணிக்கு ஆபீஸ் கிளம்பி விடுவார். பிள்ளைகள் காலேஜுக்கு போயிடுவாங்க. நான் தனியா டீ குடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாதவளா அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் பார்க்ல 3 பேர் நடக்கிறதை பார்த்தேன். சல்வார் சூட், ஸ்போர்ட்ஸ் ஷூ, ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கீழே போய் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். என்னையும் உங்களோட சேர்த்துப்பீங்களா? அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஒரு வருஷத்துல 4 பேரா இருந்த குழு 12 பேரா வளர்ந்துருச்சு. எங்களை 6 AM லேடிஸ்ன்னு தான் கூப்பிட்டு கொண்டோம். மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து தான் நடப்போம். பார்க்ல 4 சுத்து, அப்புறம் கேட் வெளியில இருக்கிற சர்மா அங்கிளோட டீ கடையில டீ. அது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லை. கவிதாவோட மருமக கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டது அங்கதான். சுனிதா அம்மா பத்தி அழுதது அங்கதான். மீரா தன் மகனோட இன்டர்வியூக்கு அவன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டதும் நாங்க அங்கதான். நாங்க சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டாடினோம். சேர்ந்து எல்லாத்துக்கும் அழுதோம். சேர்ந்து தான் எங்க எல்லாருக்கும் வயசும் ஆச்சு. காலனியில எல்லாரும் என்ன தீப்தி ஆன்டின்னு கூப்பிட்டதுக்கு பதிலா நடைப்பயிற்சி குழுவை ஆரம்பிச்சவர்னு தான் அழைப்பாங்க. என் கணவர் கேலியாக கூட சொன்னார், என்கிட்ட இருக்கிற அன்பை விட உன் 6 AM ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிக அன்பு போல. அது முழுசா தப்பும் இல்லைதான். வலி ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. முதல்ல லேசா இறுக்கமா இருந்துச்சு பாதம். நடந்து முடிச்சதும் குதிக்கால் இறுக்கமா இருக்கும், கவனிக்கவே இல்லை. அப்புறம் இறுக்கம் வலியா மாறுச்சு. நான் மெதுவா நடக்க ஆரம்பிச்சேன். மற்றவங்க முன்னாடி போயிடுவாங்க. அடியே தீப்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு மெதுவா நடக்கிறேன்னு கேட்பாங்க. நல்லா தூங்கல அதான்னு சொல்லுவேன். நான் நேற்று நைட் அதிகமா சாப்பிட்டுட்டேன்னு சில நாள் சொல்லுவேன். வாரக்கணக்கா சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வலி அதிகமாச்சு. சில நாள் நான் கூட வர முடியாது. அவங்கள முன்னாடி போக சொல்லி நான் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு அவங்க முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் ஆரம்பிச்ச நடப்பயிற்சி குழுவுல உட்கார்ந்து இருக்கிறவள் ஆகிட்டேனே, என்ன ஒரு அவமானம். ஒரு நாள் ஒரு சுத்து கூட முடிக்க முடியல. குதிக்கால் ரொம்ப எரிஞ்சுது. பாதையில நிக்கணும் போல ஆயிடுச்சு. ரெயிலிங் பிடிச்சுக்கிட்டு போன்ல ஏதோ பாக்குற மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சேன். ஆனா சுனிதா கவனிச்சிட்டா. தீப்தி, நீ பரவாயில்லையா? லேசா குதிக்கால் வலி, நான் சொன்னேன். கொள்ளும் போகல. 6 மாசத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில கஷ்டமான ஒரு முடிவு எடுத்தேன். நான் அந்த குழுவுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். என் கால், நான் சொன்னேன், என்னால முடியாது. அவங்க முகத்தை பார்த்தேன். அதிர்ச்சி, கவலை, பரிதாபம் தான் எனக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவங்க சரியான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க.
ரெஸ்ட் எடு, சீக்கிரம் சரியாயிடும், நாங்க உனக்காக இருப்போம். ஆனா எனக்கு தெரியும் நான் திரும்பி வர மாட்டேன்னு. அன்னைக்கு ராத்திரி வாட்ஸ்அப் குழுவை விட்டு வெளியேறிட்டேன். தினமும் வர்ற மெசேஜ் பார்க்க மனசு வரல. 6 AM பக்கானா பார்க் வந்துட்டேன். டீ கடையில் சிரிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோ, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் கத்தி மாதிரி என்ன குத்துச்சு. இப்போ நான் பால்கனியில இருந்து பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் காலைல 6 மணிக்கு சல்வார் சூட் போட்டுக்கிட்டு 12 பேர் என் அப்பார்ட்மெண்ட்டை கடந்து போகிறாங்க. எனக்கு தெரியாத ஏதோ பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு. அந்த குழுவை ஆரம்பிச்சது தான் நான். இப்போ அதில் நான் இல்லை. என் கணவர் நான் அமைதியாக ஆயிட்டேன்னு கவனிச்சார். சந்தோஷம் இல்லாமல் போயிட்டேனோன்னு யோசிச்சார். ஏன் மறுபடியும் நடக்க போல அவர் கேட்டார். நான் சொன்னேன், அதுதான் பிரச்சனை, என்னால் முடியாது. என் காலை சரி பண்ணணும்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். யூடியூப்ல இருந்து பார்த்து ஸ்ட்ரெச்சிங், 3 தடவை நடைப்பயிற்சி, காலணி மாற்றினேன். எதுவும் வேலைக்கு ஆகலை. எம்சிஆர் செருப்பு கூட வாங்கினேன். மெடிக்கல் ஸ்டோரில் 600 ரூபாயில் 2 வாரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடிப்பக்கம் தட்டையாக ஆயிடுச்சு. 2000 ரூபாய் எக்ஸ்பென்சிவில் ஒன்று வாங்கினேன். அதுவும் அதே கதை தான். டாக்டர்கிட்ட போனேன். பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்னு சொன்னார். உங்கள் வயசில் ரொம்ப காமன், அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும், எடை குறைக்கணும்னு சொன்னார். அதிகமாக ரெஸ்டா? எனக்கு வீட்டு வேலை இருக்குது. அதுவும் நான் விரும்பின ஒரே நடைப்பயிற்சியை கூட விட்டுட்டேன். வலிக்கான மாத்திரை கொடுத்தார். வயிறு தான் கெட்டு போச்சு. வலியை மறைக்க மட்டும் அது உதவுச்சு. மறுபடியும் போனப்போ கார்டிசோன் இன்ஜெக்ஷன் பற்றி சொன்னார். நான் பயங்கர கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். குதிகால் தளர்ந்து பிரிட்டில் ஆகிடும்னு. நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால நான் முயற்சியையே நிறுத்திட்டேன். என் நடைப்பயிற்சி நாட்கள் முடிஞ்சிருச்சின்னு ஏற்றுக்கிட்டேன். என் 6 AM வாழ்க்கை தீர்ந்து போச்சுன்னு ஏற்றுக்கிட்டேன். 3 வாரத்துக்கு முன்னாடி சுனிதா என் வீட்டுக்கு வந்தா. மாசக்கணக்காக என்னை பார்க்கல. குழுவை விட்டு வெளியேறின பிறகு பேசினதும் இல்லை. நான் கதவை விட்டு சோஃபா வரைக்கும் நொண்டியபடியே போகிறத பார்த்தா. மெதுவாக உட்காரும் போது முகம் சுளிக்கிறதையும் பார்த்தா. தீப்தி, அவன் மெதுவாக சொன்னான். இவ்வளவு மோசமானு ஏன் சொல்லலை? என்கிட்ட பதில் இல்லை. அப்புறம் அவள் சொன்னது கேட்டு என் கையில் இருந்த டீயை கீழே வச்சேன். என் மைத்தனுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு மேலே நடக்கவே முடியல. இப்போ தினமும் 5 கிலோமீட்டர் நடக்கிறா. நான் அவளை பார்த்தேன். எப்படி? அவள் இந்த கம்ப்ரெஷன் ஸ்லீவ்ஸ் கண்டுபிடிச்சா. நடக்கும்போது போடுவா. வீட்லேயும் சில நேரம். அவளோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் சுனிதா எதையும் விற்க வரலையே. அவள் பார்த்த உண்மையை மட்டும் தானே சொல்கிறா. செருப்பு மாதிரி இல்லை இது, அவ விளக்கினா. வெறும் குஷன் இல்லை, கால் முழுக்க பிடிச்சு வச்சிருக்கும். ஆர்கை சப்போர்ட் பண்ணும். யாரோ மெதுவா உன் காலை பிடிச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ராத்திரி 11 மணிக்கு மேலே ஃபோனில் தேடக்கூட ஆரம்பித்தேன். கம்ப்ரெஷன் ஸ்லீவ்ஸ் ஹீல் பெயின், பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் வாக்கிங், ஒய் ஹீல் பெயின் வர்ஸ் இன் மார்னிங். அதிகாலை 1 மணிக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். எந்த டாக்டரும் என்கிட்ட சொல்லாத ஒன்று புரிஞ்சுது. நம்ம அம்மா பாட்டி நம்மை விட அதிகமாக நடந்தாங்க, கஷ்டமான வேலை பண்ணினாங்க, அதிக நேரம் வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த மாதிரி குதிக்கால் வலி அவங்களுக்கு குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மண் தரையில் நடந்தாங்க, சாணத்தரையில் நடந்தாங்க, இயற்கையான குஷன் இருக்கிற தளத்தில். இன்னைக்கு மார்பிள் வேற, முழுக்க தட்டையா, முழுக்க கடினமாக இருக்கு. நாம வெறும் காலோட நின்னா 100% உடல் எடை நேராக குதிக்காலில் விழுது. எந்த அப்சர்பேஷன் இல்லை. என் வீட்டை சுற்றி பார்த்தேன். எல்லா இடத்துலையும் மார்பிள். நான் நடந்த பார்க்கும் கான்கிரீட் பாதை அதே அளவு கடினம். நான் வீட்லேயும் வெளியிலேயும் என் காலை அழிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த ஆர்டிக்கல் எனக்கு விளக்குச்சு. நான் வாங்கின செருப்பு ஏன் தோல்வியை அடைஞ்சதுன்னு. ஃபோம் அழுந்திடும், தட்டையாயிடும், அது தேஞ்சு போயிடும். பாசிவ் குஷனிங். கம்ப்ரெஷன் வேற மாதிரி வேலை செய்யும். ஸ்ட்ரக்சுக்கல் சப்போர்ட் கொடுக்கும். உடல் எடையை குதிகாலில் மட்டும் இல்லாமல் கால் முழுக்க பரப்பும். ஆச்சை சரியான நிலையில் வச்சிருக்கும். நடக்கும்போது குணமாக உதவும். அதிகாலை 2 மணிக்கு ரீஸ்டெப் கண்டுபிடிச்சேன். 1,00,000க்கு மேல பேர் பயன்படுத்தி இருக்காங்க. லைசன்ஸ்டு பிசிக்கல் தெரபிஸ்டோட உதவியோட உருவாக்கப்பட்டது. 60 நாள் ரிட்டர்ன் பாலிசின்னு போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஆஃபர் கூட இருந்துச்சு. நான் ஏற்கனவே செருப்புக்கு வீணா செலவழிச்ச 6,000 நினைச்சு பார்த்தேன். ஆனாலும் ஆர்டர் பண்ணிட்டேன். வந்ததும் அன்னைக்கு மாலையிலேயே காலில் போட்டுக்கிட்டேன். நல்லா பொருந்துச்சு. இறுக்கமா இல்லை,
என் ஆர்ச்சை மெதுவா யாரோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்வு. ஃபர்ஸ்ட் வாரம் வீட்லயே போட்டுக்கிட்டேன். காலையில வரும் வலி குறைஞ்சு போச்சு. கிச்சனில் அதிக நேரம் நிக்க முடிச்சுது. 2வது வாரம் கொஞ்ச தூரம் நடக்க முயற்சி பண்ணேன். காலனியை சுத்தினேன். 15 நிமிஷம். வலி வரல. குதிகால் எரியல. வாரம் 3 பார்க்குக்கு தனியா போனேன். காலைல 6:30 மணிக்கு குழு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சுத்து முடிச்சேன், 2 சுத்து, 3 சுத்து. நான் முன்னாடி உட்கார்ந்திருந்த பெஞ்சில உட்கார்ந்தேன். ஆனா இப்ப வலியே இல்ல. அழுதுகிட்டே இருந்தேன். வாரம் 4 வாட்ஸ்அப் குழுவுக்கு மறுபடியும் சேர்ந்தேன். ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பினேன். 6 AM பக்கானா. பதில்கள் வர ஆரம்பிச்சுது. தீப்தி, ஃபைனலி ரொம்ப மிஸ் பண்ணோம். மறுநாள் காலை 6 மாசத்துக்கு அப்புறம் முதல் தடவையா என் குழுவோட நடந்தேன். சுனிதா கேட்ல என்னை கட்டுப்பிடிச்சா. கவிதாவோட கண்ணுல கண்ணீர். மீரா திரும்ப திரும்ப சொன்னா, நம்ம லீடர் திரும்பி வந்துட்டாங்க. நான் முன்னாடி மாதிரி வேகமா நடக்கல. அடிக்கடி மூச்சு வாங்கணும். ஆனா நான் அங்க இருந்தேன். என் நண்பர்களோட நடந்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, வாழ்ந்துக்கிட்டு. அப்புறம் டீ கடையில சர்மா அங்கிள் கூட சிரிச்சுக்கிட்டே கேட்டார், ரொம்ப நாளாச்சு மேடம். மறுபடியும் அழுகை ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே யாராவது என்கிட்ட இதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களோட கால் செயல் இழக்கிறதுக்கு உங்க வயசு அதிகமானதுனால இல்லை, நீங்க வலு இல்லாததால இல்லை, அதிக எடை இருக்கிறதாலையும் இல்லை. உங்க அம்மாவுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு மார்பிள் தரையும் நவீன காலனியும் உருவாகி இருக்கு. எந்த ஃபோம் செருப்பும் ஸ்ட்ரக்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ண முடியாது. அதை அழுந்தி வேலை செய்யாம போயிடும். எந்த வலி நிவாரணியும் சேதமடைந்த திசுவை சரி செய்யாது. அது வலியை மறைக்க மட்டும் செய்யும். நீங்கள் விரும்புகிற விஷயங்களை விட்டுடுறதா? அது தீர்வு இல்லை, அது சரணடைதல். நவீன வாழ்க்கை உங்க காலுக்கு கொடுக்காத சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். நான் டாக்டர் இல்லை. நான் என் நடைப்பயிற்சி குழுவை, என் நண்பர்களை, என் 6 AM சந்தோஷத்தை இழந்துட்டு அதையெல்லாம் திரும்ப பெற்ற ஒரு பெண்மணி. நான் பயன்படுத்தினதை பற்றி கீழே லிங்க் கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை ஷேர் பண்ணுறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. வாழ்க்கை உங்களை விட்டுட்டு நடக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பால்கனியில் நின்றுக்கிட்டு உங்கள் நண்பர்கள் உங்களை கடந்து போகிறதை பார்க்கறது எப்படின்னு புரியும். உங்களை நீங்களா இருக்க வச்ச ஒன்றை இழக்கிறது எப்படின்னு தெரியும். நடைப்பயிற்சி, கோயில் போகிறது, காலை உடற்பயிற்சி, நண்பர்களோட நேரம். நீங்க விரும்புறத எந்த விஷயத்தையும் உங்க காலு காரணமா விட்டுட்டீங்களா? இது இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க தகுதி இருக்கு உங்களுக்கு. இனிமேல் உங்க காலு தீர்மானிக்காதே நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு. இது ஒரு பெரிய பதிவு தான். ஆனால் அற்புதமான சொல்லாடல். உண்மையான ஒரு அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்ட விதம் என் மனதை தொட்டது. இந்த குதிகால் பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி இருக்கிறது என்பதை அனுபவித்த ஒரு பெண் சொல்வதை கேட்கும் பொழுது அதை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் உந்துதல் காரணமாகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு அப்படியே பதிவிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு முறை இந்த விஷயங்களை எல்லாம் ஓட்டி பார்த்து உங்கள் மனதிற்கு எது படுகிறதோ அதை செய்யுங்கள். இது போன்ற அற்புதமான பதிவுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.